வணக்கம். பிஸ்னஸ் அண்ட் லைஃப் வித் கவிதா பல்ராமன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மஷ்ரூம் காளான் வளர்ப்பு பற்றி இல்லை, வளர்ந்த காளானை நாம் எப்படி மதிப்பு கூட்டல் வேல்யூடட் ப்ராடக்ட் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் நிறைய இருக்குது. மஷ்ரூம் வளர்க்குறது ஒரு பிஸ்னஸ்னால், மஷ்ரூம் வளர்க்குறதுக்கு தேவையான அந்த ஸ்போர்ஸ், அந்த விதைகள் அது தயாரிக்கிறது இன்னொரு பிஸ்னஸ். சரிங்களா? அந்த மஷ்ரூம்லேயே ஆய்ஸ்டர் மஷ்ரூம், அப்புறம் சிப்பி காளான், அதான் ஆய்ஸ்டர், அப்புறம் பட்டன் மஷ்ரூம், இப்படி நிறைய மஷ்ரூம்ஸ் இருக்குது. இந்த மஷ்ரூம்ஸில் நாம் எப்படி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது, மதிப்பு கூட்டல் பொருட்கள் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்மக்குள்ளே சாதாரணமாக எதனா பேசிக்கிறோம் அப்படின்னா, நேற்று முளைச்ச காளான்லாம் இன்றைக்கி கதை சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா எதையாச்சும் ஒன்று வஞ்சிக்கணும், திட்டணும் அப்படின்னு சொன்னால் மஷ்ரூம் மாதிரி கிளம்பிடுச்சு. அங்கே ஒரே ஒரு ட்ரைனிங் சென்டர் தான் இருந்தது, இன்றைக்கி காளான் மாதிரி நிறைய முளைச்சிடுச்சு. அந்த ஊரில் ஒரே ஒரு பள்ளிக்கூடம் தான் இருந்தது, ப்ரைவேட் பள்ளிக்கூடம். இன்றைக்கி காளான் மாதிரி நிறைய பள்ளிக்கூடங்கள் முளைச்சிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மஷ்ரூமை அங்கே இங்கே வம்புக்கு இழுக்கிறாங்க? அந்த அளவுக்கு ஒன்றும் மஷ்ரூம் மோசம்லாம் இல்லைங்க. அந்த அளவுக்கு மஷ்ரூம் பற்றி தெரியாதவங்க தான் வம்புக்கு இழுக்கிறாங்க. வாங்க மஷ்ரூம் பற்றின பல உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம். இந்த மஷ்ரூம் நேற்று முளைச்ச காளான் மாதிரின்னு சொல்லும் பொழுது என்னென்னா, அது அசாதாரணமாக எல்லா இடத்தையும் முளைக்கும் அப்படிங்கிறது தான். இதில் எது உண்ணக்கூடிய காளான், எது உண்ணத்தகாதது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் அது பார்த்திங்கன்னா செப்பரேட் டாபிக். பிஸ்னஸ்குள்ளன்னு வரும்பொழுது நமக்கு உண்ணக்கூடிய காளான் மட்டும்தான் நாமளும் கடையிலேருந்து வாங்க போகிறோம். அது பவுடர்ஸாக இருந்தாலுமே அதை உண்ணக்கூடிய காளான்கள் தான் நமக்கு டின்களில் கிடைக்க போகுது. அது நம்மளுடைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸில் கொண்டு வந்துக்க போகிறோம். மஷ்ரூம் வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னா, நீங்கள் ஃப்ரெஷ் மஷ்ரூமை வச்சு ஊறுகாய் பண்ணலாம், தொக்கு பண்ணலாம், சட்னி பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ரை மஷ்ரூமாக இருந்ததுன்னா நிறைய மஷ்ரூம் பவுடர் மிக்சஸ் பண்ணலாம். அது மசாலா பவுடர்லேருந்து, இட்லி பொடியிலேருந்து, ஒரு குருமா பேஸ்ட்டு பண்ண போகிறீங்கன்னா கூட அதில் மஷ்ரூம் பவுடர் ஆட் பண்ண குருமா பேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் ரெடி டு குக்கும் பண்ணலாம், ரெடி டு ஈட்டும் பண்ணலாம். எப்படி பேக்கெட்டுகளில் அடைச்சி விற்கிறோம், அது எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும், அதாவது அதோட ஷெல்ஃப் லைஃப்களை சரியான முறையில் குறிப்பிட்டு விற்கும் பொழுது இந்த மஷ்ரூம்ஸு நல்ல விலை போகும். மஷ்ரூமில் நிறைய ஸ்நாக்ஸ் அண்ட் சேவரிஸும் பண்ணலாம். அது சாதாரணமாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம சிப்ஸு சாப்பிடுவோம், 65 சாப்பிடுவோம் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம். ஆனால் இதை உலர்த்தியும் இதில் சிப்ஸ்லாம் பண்ணலாம். உடனே மக்களுக்கு தோன்றுறது மஷ்ரூமுங்கிறதே மொத்தமே தண்ணி தான், அப்போ உலர்த்தினதுக்கப்புறம் என்ன இருக்கும்? இதுக்கெல்லாம் விடை நிறைய இருக்குது. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கேளுங்க. அவ்வளவு தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மஷ்ரூமை ஃப்ரெஷ்ஷாக வச்சு நம்ம சிப்ஸ் பண்ணலாம், பக்கோடா பண்ணலாம், முறுக்கு பண்ணலாம், மிக்சர் பண்ணலாம், சமோசா பண்ணலாம், கட்லெட் பண்ணலாம், ஸ்ப்ரிங் ரோல் பண்ணலாம், பாஸ்தா பண்ணலாம், அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான பிஸாவும் பண்ணலாம். இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பண்ணலாம். இதை தவிர்த்து ப்ரெட்டு பன்னு பண்ண பொழுது கூட நம்ம இந்த மிக்ஸை பயன்படுத்தும் பொழுது ரொம்ப டேஸ்டியான பன் அண்ட் பேக்கரி ஐட்டம்ஸை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மஷ்ரூமோட நியூட்ரிஷன் வேல்யூஸ்ன்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. மெயினாக மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் டி விட்டமின் தான் நம்ம பொதுவாகவே பேசுவோம். எலும்புகளை வலுவூட்டக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் மஷ்ரூம்களுக்கு இருக்குது. மஷ்ரூம் வச்சு காஃபி பவுடர் கூட பண்ணலாம், நிறைய ட்ரிங்க்ஸ், பிளெண்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் செய்யலாம். மஷ்ரூமில் வினிகரும் செய்யலாம். அதை எப்படி ஃபெர்மெண்ட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மஷ்ரூம் வகுப்பில் நீங்கள் 20 வகையான வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இதை பிஸ்னஸாக எப்படி பண்ணுறது, பேக்கேஜிங் எப்படி பண்ணுறது, ஒரு ஷெல்ஃப் லைஃப் என்ன, உங்கள் கஸ்டமர் டார்கெட் ஆடியன்ஸ் யார், கஸ்டமர்ஸ் யாருன்றதை கரெக்டாக தெரிஞ்சோன்னா ப்ராடக்ட் நல்லா விற்றுடலாம். ஸோ அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஆன்லைன் கிளாஸில் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். என்ன இதை தவிர்த்து, ரெசிபீஸை தவிர்த்து கிளாஸில் என்ன சொல்லித்தருவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். மஷ்ரூம்லே விலை உயர்ந்த மஷ்ரூம் பார்த்திங்கன்னா ட்ரஃபிள் அப்படிங்கிற மஷ்ரூம் தான். இதோட 1 கிலோ எவ்வளோன்னு கெஸ் பண்ண முடியுங்களா? 5 லட்சம் ரூபாயிலேருந்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்கிது ஒரே 1 கிலோ மஷ்ரூம்.
ஆஹா, அப்போனா அந்த பிஸ்னஸ் பண்ணிடலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அப்போ இவ்வளவு விலை உயர்ந்த மஷ்ரூமை எதுக்கு வாங்குறாங்கன்னா, உணவினுடைய சுவையை கூட்டும். அதனால தான். அதே தான் நம்மளோட சாதாரண ஆயிஸ்டர் மஷ்ரூம் ரூ. 400 இருந்தால் கூட அது பிரியாணி பண்ணும்போது வேறு லெவல் டேஸ்ட் நம்ம கொடுக்கறது அதனால தான். ஸோ மஷ்ரூமில் நீங்கள் தொக்கு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லிலாம் விற்று போயிடும். ஏன்னா மஷ்ரூம்க்கு சுவையை அதிகமாக கூட்டக்கூடிய ஒரு பெரிய சக்தி இருக்குது. நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் போய் உக்காந்தோடனே நைட்டு 8 மணிக்கு மேலேயும் 9 மணிக்கு மேலேயும் மஷ்ரூம் ஃப்ரையையும், மஷ்ரூம் பிரியாணியும், மஷ்ரூம் தோசையும் வாங்கி சாப்பிட்றவங்கள நீங்கள் அப்படியே அந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் எப்படி நாம் கொய்யாப்பழம், நெல்லிக்காய் இதெல்லாம் சாயங்காலம் சாப்பிடாதீங்க கீரையை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி மஷ்ரூம் காலையில் சாப்பிட்லாம், மதிய உணவில் எடுத்துக்கலாம். மாலை உணவுக்கே மஷ்ரூம் ஆகாது, உடம்புக்கு ஒத்துக்காது. ஏன் ஒத்துக்காது, என்ன விவரங்கள், இதெல்லாம் முழுசாக தெரிஞ்சுக்க நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் சேர்ந்துக்கலாம். காடுகளில் சாதாரணமாகவே ஏகப்பட்ட மஷ்ரூம்கள் வளருது, அதை நம்ம சாப்பிட்லாம். காடுகளில் மட்டும் இல்லை, நம்ம வீட்டை சுற்றியுமே கூட நிறைய மஷ்ரூம்ஸ் வளரும். ஆனால் சாப்பிடக்கூடிய மஷ்ரூம்ஸ் எதுன்னு நமக்கு இப்போ தெரியாதனால நம்ம சாப்பிட்றதில்ல. பொதுவாகவே நிறைய மஷ்ரூம்கள் சாப்பிடக்கூடிய மஷ்ரூம்கள் தான். தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா காட்டில் வளரக்கூடிய காட்டுக்காளான், பூனைக்காளான், மரக்கீழி காளான் அப்படிலாம் நிறைய வகைகள் இருக்குது. இந்த வகைகளான மஷ்ரூம்லாம் அவ்வளவு நல்லது உடம்புக்கு. அதாவது மஷ்ரூம் பற்றி சொல்லணுன்னா, இது ஒரு பயோலூமினசென்ட்டுன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் பயோலூமினசென்ட் அப்படின்னா, இருட்டில் இதுக்கு ஒளிரக்கூடிய தன்மை இருக்குது. எப்படி மின்மினி பூச்சிகள்லாம் பளபளன்னு மின்னுமோ, அதே மாதிரி மஷ்ரூமே பயோலூமினசென்ட். அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய மரம், தாவரங்களை போல் இது உயிரோடு இருக்கக்கூடிய மஷ்ரூம் ஒரு வெளிச்சத்தை, ஒரு ஒளியை ஏற்படுத்தும். மஷ்ரூம் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதனால தான் இதுக்கு ஃபாக்ஸ் ஃபயர் அப்படின்னே பேர். மஷ்ரூம் அப்படின்னாலே என்ன தெரியுங்களா, இது எத்தனோ 1000 கோடிக்கு முன்னாடி இருந்தே இந்த உலகத்தில் இருக்குது. மஷ்ரூமுடைய முக்கியமான வேலையில் ஒன்று, அதாவது மக்கக்கூடியது, மக்கக்கூடாததுன்னு இருக்கு இல்லையா, மக்கக்கூடாத பிளாஸ்டிக்கையுமே மக்க வைக்கக்கூடிய தன்மை மஷ்ரூமுக்கு இருக்குன்னா, அப்போ மக்கக்கூடியதை சீக்கிரமாக மக்க வச்சிடும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போனா மண்ணுக்கு உழவனின் நண்பன் மண்புழுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மனிதனுக்கு நண்பன் மண்ணுக்கு நண்பனும் மஷ்ரூம் தான். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த மஷ்ரூம் வச்சு உலக அளவில் நிறைய திருவிழாக்கள், பண்டிகைகள் எல்லாம் நடக்குது. சரி, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறான்னு கேட்குறீங்களா? ஒரு தொழிலில் நாம் இறங்குறோன்னா அந்த தொழிலை பற்றி நம்ம நிறைய ஆழமாக தெரிஞ்சுக்கணும். என்னோடய வகுப்புகள் பொதுவாகவே அந்த தொழிலை பற்றின வரலாற்று செய்திகளும், அந்த தொழில் சார்ந்த உண்மைகள், பல நாடுகளில் என்ன இருக்குது எல்லாத்தையுமே அந்த கிளாஸை சொல்லித்தரும் பொழுது அந்த தொழில் முனைவர் ஒரு கான்ஃபிடென்ட்டான, ஒரு தன்னம்பிக்கை உள்ள தொழில் முனைவராக உருவாயிடுவாங்க. அப்புறம் என்ன, மஷ்ரூமுக்கு என்ன முக்கியம், எவ்வளோ வைட்டமின்ஸ் இருக்குது, எவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, எல்லா தகவல்களும் வகுப்பில் தெரிஞ்சுக்கலாம். இதோடு நின்று போச்சா? மஷ்ரூமு யார் சாப்பிட்ணும், யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சாப்பிட்லாம். ஆனால் கிட்னி பிரச்சனை இருக்குது, கல்லடைப்பு இருக்குது, ஜுரம் வந்திருக்கு அப்படின்னா அவங்க மஷ்ரூம்ஸு சாப்பிடவே கூடாது. கட்டாயமாக மஷ்ரூமு கிட்னி கோளாறு உள்ளவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதி. ஆனால் தெரியாதவர்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது அது கிட்னிக்கு உபாதைகளை ஏற்படுத்தும். சரி, அது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் எலும்புகளுக்கு மிக வலுவு. அதே நேரத்தில் குழந்தைகளுடைய பிரெயின் டெவலப்மெண்ட், ஞாபக சக்திக்கு, இம்யூனிட்டிக்கு, பெரியவங்களுக்குமே தான். சுவையூட்டியாக இருந்தாலே, சுவையூட்டினா என்ன, ஃப்ளேவரிங் ஏஜெண்ட். உணவுக்கு ஒரு விஷயம் வாசனையும் கொடுக்குது, சுவையூட்டியாகவும் இருக்குதுன்னா மற்ற உணவுகள் நல்லா உண்ணப்படும் இல்லையா? ஸோ மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் பிஸ்னஸ். எல்லா தொழிலுமே ஒரு சாதகம் ஒரு பாதகம் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் பாதகம்லாம் எதுவும் இல்லை. கிட்னி பிரச்சனை இருந்தால் அவங்க சாப்பிடக்கூடாது, கல்லடைப்பு இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, மாலை நேரத்தில் சாப்பிடக்கூடாது. மற்றபடி 1.5 வயது குழந்தையிலேருந்து 70-90 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய முதியவர்கள் வரைக்கும் எல்லாருமே மஷ்ரூமை சாப்பிடலாம். வாங்க மஷ்ரூம் பிஸ்னஸ் கிளாஸில் கலந்துக்குங்க. பிஸ்னஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்டில் தொடங்கி, கஸ்டமர்ஸை எப்படி கண்டுபிடிக்கணுன்றதுல தொடங்கி, எப்படி மஷ்ரூமை ரொம்ப அழகாக வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் ரெசிபீஸ் பண்ணணுன்றது வரைக்கும் மட்டும் இல்லைங்க,
இதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணணுன்றதை கற்றுக்கலாம். வாங்க, உங்களுக்காக இந்த வகுப்பை நடத்துவது உங்கள் கவிதா பலராமன். ஸோ பிஸ்னஸ் ஆஸ் வெல் அஸ் ரெசிபீஸ், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை அழகாக கற்றுக்கலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.